Hi friends, I am on from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவுல இந்த உயிர் நாடி 3ல இருக்கிற நான் எடுத்த லெசன்ல இருக்கிற previous year questions சிலது பார்க்கலாம். இந்த previous year question நீங்க ஆல்ரெடி படிக்காத சில கண்டென்ட்ல இருந்து கேட்டிருப்பாங்கல்ல, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க நிறைய போட முடியலனாலும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, தாரிகி ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அக்பரு, பாபரு, ஹிமாயூன் ஷாஜகானு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பு, இவங்களுக்கான நூட்கள் தான் பார்த்துருக்கோம். ஷெர்ஷாவோட நூலும் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஷெர்ஷாவோட நூல் வந்திருக்கு. தாரிகி ஷெர்ஷா என்ற நூலை எழுதியவர். தாரிகி ஷெர்ஷா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஷெர்ஷாவோட, இது ஒரு அபுல் பாசல் வரமாட்டார், உங்களுக்கு தெரியும். அபுல் பாசல், அபுல் பைசி, இதெல்லாம் அக்பரோட காலகட்டங்கள். சரியா? நிசாமுதீன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாயூன் பாபரோட சம்பந்தப்பட்டதை சிலது எழுதியிருப்பாங்க. சரியா? இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர். யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் ஷர்வானி. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, ஸோ வேசர கட்டடக்கலை பாணி இப்படியும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கட்டடக்கலை பாணியில 3 இருக்கும்: திராவிடம், வேசரம், நாகரம். சரியா? இதுல திராவிடம்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்திய சைடு, தமிழ்நாடு சைடுலாம் இந்த எண்கோண வடிவில் இருக்கும். விமானங்கள், கட்டடங்கள்லாம் அப்படி எண்கோள வடிவில் இருக்கும். அடியில சிலது பாத்தீங்கன்னா அப்படி கட்டமா இருக்கும். சரி, இந்த கட்டமா இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடு பார்க்கலாம், நார்த் சைடு, வட இந்திய சைடு. ஸோ இந்த வேசரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் பாணி, கர்நாடகா சைடு. சரியா? சோழர் பாணி, பல்லவர் பாணி, பாண்டியர் பாணி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பெருசா இல்லை. அவங்களுக்குன்னு தனியாக சிறப்பு கூறுகள் இருந்திருக்கு. சரியா? அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் இல்துமிஷ்? சரி, இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்ல மறந்துட்டேன். சரி, இனிமே வரும்போது நான் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? இது பாத்தீங்கன்னா த வேசரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இட் ஆல்மோஸ்ட் நோன் as a சாளுக்கியா ஸ்டைல். ஸோ இது பாத்தீங்கன்னா ஹூ ரோட் தாரிகி ஷெர்ஷா அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஹி வாஸ் த ஸ்லேவ் ஆஃப் குபுதீன் ஐபக். இவர் குபுதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். ஹி எஸ்டாப்ளிஷ்டு சில்-இ-இலாஹி, சில்-இ-இலாஹியை தோற்றுவித்தார். குதுப் மினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார். ஹி பில்ட் த மெயின் போர்ஷன் ஆஃப் குதுப் மினார். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். குபுதீன் ஐபக் ஒரு அடிமையா இருந்தார். சரி, இல்துமிஷோட அடிமை பாத்தீங்கன்னா குபுதீன் ஐபக். சரி, மாத்தி சொல்லிட்டேன். குபுதீன் ஐபக்கோட அடிமை யாருன்னா இல்துமிஷ். குபுதீன் ஐபக்கே பாத்தீங்கன்னா கோரியோட அடிமையா இருப்பார். சரியா? குபுதீன் ஐபக் என்ன பண்ணுவாருன்னா குதுப் மினார் கட்டிட்டு இருக்கும்போது பாதியில செத்து போயிடாரு. ஸோ அதை கட்ட பணியை முடிச்சவர் பாத்தீங்கன்னா இல்துமிஷ். ஸோ இது ரெண்டும் ரைட்டு. சில்-இ-இலாஹி அல்லது தீன்-இலாஹி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்பர்ல வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? 1, 3 தான் சரி. கன்ஃபார்மா தெரியத போட்டுருங்க. சரியா? கன்ஃபார்மா என்ன தெரியும்? குபுதீன் ஐபக்கோட அடிமைன்னு தெரியும். அப்ப 1 ரைட்டு. குதுப் மினாரோட சில பகுதியில் கட்டினார். 3 ரைட்டு. 1, 3 தான் இங்க இருக்கு. 1, 2, 3 எங்கேயாவது இருக்கா? இல்ல. போட்டு போயிட்டே இருக்கும். சரியா? அடுத்த கேள்வி, டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. Name of the ruler who was called as a Akbar of Kashmir among Delhi Sultan rulers. கேள்விப்பட்டதே இல்லைங்க, எங்கேயுமே கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. சரியா? இதெல்லாம் அதனால தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜியாவுதீன் அபிதீன். இது ஆப்ஷன் ஏ, ஜியாவுதீன் அபிதீன். சார் இதெல்லாம் கேட்டுருவாங்களா? கேட்கலாம், நம்மளுக்கு தெரியாது கேட்கலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஜலாலுதீன் வரமாட்டார்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அது அக்பரோட பேரு. சரியா? அப்ப இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. ஒரு கேள்வியில முகலாயரை பத்தி ஒரு 2 கேள்வி வருதுன்னா, ரெண்டுமே நம்மளுக்கு தெரியாத கேள்விதான் வரணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே தெரிஞ்ச கேள்விதான் வரணும்னு அவசியம் இல்லை. அது நம்மளோட லக்க பொறுத்து இருக்கு. சரியா? சோ நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சுன்னா தெரிஞ்ச கேள்வி போட்டு போயிடலாம். ஜியாவுதீன் அபிதீன். அடுத்த கேள்வி,
எந்த கொள்கை சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க செய்தது? விச் பாலிசி வீக்கன் த சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆஃப் டெல்லி சுல்தானே? ஜாகிர் நிலமானிய முறை, ஜாகிர் சிஸ்டம், தவறிழைத்தல் கொள்கை, பிளண்டரிங் பாலிசி, பிளாண்டரிங் பாலிசி, கொள்கையிடல் கொள்கை, கொலை கொள்கை, மர்டரிங் பாலிசி. சரியா? நல்லா பாருங்க, இதுல மர்டரிங் பாலிசின்னு ஒண்ணு கிடையாது. கொள்ளையிடல்னு ஒரு கொள்கை இருக்கு. டெல்லி சுல்தானியர்கள் கொள்ளையிடுவாங்க. சரியா? அது அவங்களோட மைய அதிகாரத்தை வலுவிழக்க செய்யாது. சரியா? இதையும் விட்டு. தவறிழைத்தல் கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரியல. ஸோ டெல்லி சுல்தானியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க? ஜாகிர் சிஸ்டம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்துல வர வரி வசூல் பண்ணிக்கணும், படையை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதனால அங்கங்க என்னாச்சு? சுதந்திர அரசுகள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க மைய அதிகாரத்தை வலுவிழக்க செய்ததற்கான கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர் நிலமாரி. இதோ இவங்களோட சம்பந்தப்பட்டது இதுதாங்க. அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்திருப்பார் ஒரு மாதிரி. சரி, இவங்களோட சம்பந்தப்பட்டது இதுதான். இதுல ஏதாவது இவங்களோட சம்பந்தப்பட்டது இருக்கா? இல்ல. ராஜபுத்திர கொள்கை, இந்து மத கொள்கைனா அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு யோசிக்கலாம். மூணுல நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்க கொண்டு வந்தது ஜாகிர் நிலமானி கொள்கை தான். ஸோ அதை போட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார்? Who ascended the throne after the death of Aurangzeb in 1707? பகதூர் ஷா ஃபர்ஸ்ட், ஃபருக் ஷயர், முகமது காம், ஆலம் ஷா. இதுல ஆலம் ஷா இவரோட பையன். சரியா? இவர் பேர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்திருக்கும். அதாவது புக்ல வந்திருக்கு. ஆலம் ஷா அவரோட அவுரங்கசீப்போட வைஃபோட நினைவா, அதாவது ஆலம் ஷாவோட அப்பாவோட நினைவா பிபிகா மக்ரான் கட்டியது. மற்றது யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா முதலாம் பகதூர் ஷா, சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகமது அஷாம் ஷா, முகமது காம்பாஷ், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பசங்க தான். ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. சரியா? இது இல்லாம முகமது அக்பர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இளவரசர் அக்பர் பிரச்சனை பண்றாருன்னு போயிருப்பாருல, அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் சம்பாஜி, சிவாஜியோட பையன் சம்பாஜி வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவரை கொல்றதுக்கு தான் தக்கானமே போயிருப்பாரு. சரியா? இது இல்லாம சுல்தான் முகமது அக்பர்னு ஒருத்தர் இருந்தார். சரியா? அதாவது முகமது அசாம், அதான் வந்து பாத்தீங்கன்னா பகதூர் ஷா, முதலாம் பகதூர் ஷா, முகமது ஆசம் ஷா, முகமது காம்பாஷ். சரியா? 3 பேர் தான் சண்டை போட்டுவாங்க. இல்ல ஃபருக் ஷயர் அப்படிங்கிறவர் வரமாட்டார். மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. முகமது அக்பர், முகமது பகதூர் ஷா தான் ஃபர்ஸ்ட் பையன். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகமது அக்பர் எதிராக கலகம் பண்ணிருப்பாரு. அப்புறம் முகமது காம், அஷாம் ஷா. ஸோ இதுல இவருக்கு அப்புறம் அரியணை ஏறியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பகதூர் ஷா, முதலாம் பகதூர் ஷா. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகமது பகதூர் ஷாவுக்கு முதலாம் பகதூர் ஷாவுக்கு அப்புறம் 2ஆம் பகதூர் ஷா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த 1815 வந்து பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வருவாங்க. சரியா? சிப்பாய் கிளர்ச்சி. சரியா? அடுத்து ஒருவர் வாரிசு இல்லாமல், இந்த கேள்வி பார்த்துங்க, அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அரியணை ஏறியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் பகதூர் ஷா. அவரோட பையன் தான் இவங்க எல்லாமே. முகமது காம் ஷா, அஷாம் ஷா, அஸ்லாம் ஷா, ஆலம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம் ஷா. A man died without a successor, then all his property should be utilized in the development of schools and colleges were ordered by. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பள்ளிகள், கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் அக்பர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், அவுரங்கசீப். எல்லாரும் என்ன நினைப்போம்? ஹுமாயூனே இதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. சரிங்களா? ஒன்னும் அக்பரா இருக்கலாம், அவுரங்கசீப்பை அந்த ஆள் பண்ண மாட்டார்.
நாடு பிடிக்கிற கொள்கை தான். அக்பரும் அதுவா கொள்கை தான் இருந்துச்சு. இதை உத்தரவிட்ட யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. தெரிஞ்சு வச்சுங்க, இதெல்லாம் நம்ம புக்கில் கிடைக்காது, இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். சரியா? உலக அமைதியை குறிக்கும் சுல்-இ-குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர். Who introduced the idea of சுல்-இ-குல் which means universal peace? இது வேணா நம்ம ஈஸியா போட்டலாம். யாரு? சுல்-இ-குல், தீன் இலாஹி, இது எல்லாமே அக்பர். இது புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் பார் எப்படி எப்படி வச்சிருக்காங்கன்னு. இதுல ரபி உத்தௌலத் அப்படிங்கிறவர் மட்டும்தான் முகலாயர்கள். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியத்தை சேர்ந்தவங்க. இங்கே கொடுத்துறது சுல்-இ-குல் அப்படிங்கிறது இது ஒரு முகலாய ஒரு இதில் வரக்கூடிய ஒரு பேர், பாரசீகமாக இருக்கலாம். சரியா? அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சரியா இல்லது எதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா which is the following is correctly paired ன்னு கொடுத்துருக்காங்க. ஹொய்சாலர் தேவகிரி, யாதவர் துவாரசமுத்ரா, ககாத்தியர் வாரங்கள், பல்லவர் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. மதுரை பல்லவர்கள் வரமாட்டாங்க, பல்லவர்கள் காஞ்சி, சென்னை இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஸோ இது வராது, இது தவறு. அப்போ 4 எங்கே கொடுத்துருக்காங்க? அப்போ இது வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போயிடும். சரியா? ககாத்தியர் வாரங்கள் ரைட்டு. வாரங்களை சேர்ந்த ககாத்தியர் காலத்தில் அப்படின்னு வந்து நம்ம இந்த பாளையக்காரர்கள் முறையை படிப்போமா? ஸோ ககாத்தியர் வாரங்கள் இங்க பாருங்க. அப்ப 3 ரைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எது மட்டும்தான் ரைட்டு? 3 மட்டும்தான் ரைட்டு. இந்த ஹொய்சாலர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா சைடே ஆண்டிருப்பாங்க. ஹொய்சாலர்கள் சரியா நம்ம பார்த்துருப்போம். தேவகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாதவர்கள். சரியா? தேவகிரி யாதவர்கள். இந்த ஹொய்சாலர் வந்து பார்த்தீங்கன்னா துவாரசமுத்திரம் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஹொய்சாலர்கள் துவாரசமுத்திரா, யாதவர்கள் தேவகிரி, பல்லவர்கள் காஞ்சிபுரம், ககாத்தியர் வாரங்கள். சில சமயம் நம்மளுக்கு எது வராதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு நான் லைவ் எடுக்கும்போது தவறான விடை கேட்பேன். பாருங்க, இது உங்களுக்கு எதுவுமே தெரியலனா ககாத்தியர் வாரங்கள்ங்கிறது தெரியும், வராது. பல்லவர்கள் மதுரை வரமாட்டாங்க. ஸோ மதுரை. அப்போ இது தவறு, இது தவறு. நமக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். 3 வருங்கிறது தெரியும். ஸோ அப்போ இதையும் ஒதுக்கிட்டு போக வேண்டியது. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, சூஸ் த ராங் மேட்சஸ் டைப். தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். குப்புதீன் ஐபக், லால் பக்ஷா, இல்துமிஷ், மாலிக் கபூர், முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்கள், பெரோஸ் துக்ளக் நாற்பதின்மர் குழு, சகல்கானி. முதல்ல நம்மளுக்கு எது வராதுங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இல்துமிஷ், மாலிக் கபூர். மாலிக் கபூர் வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி காலத்துல அவரோட மிகச்சிறந்த படைத்தளபதி. அப்ப இது வராது. சரியா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தவறு தான். சரியான பொருத்தம் தவறா இருக்குது. ஸோ இது தவறு. அப்ப 2 எங்கெங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. 3 இடத்துல இருக்குது. அப்போ 1, 3 வராது. சரியா? அப்ப பெரோஷா துக்ளக் நாற்பதின்மர் குழு. நாற்பதின்மர் குழு அப்படின்னா யார் யார் வருவாங்க? இல்துமிஷ் வருவாரு, பால்பன் வருவாரு, குப்புதீன் ஐபக் வருவாரு. 40 குழுவை ஆரம்பித்தவர் இல்துமிஷ் ஆரம்பிச்சிருப்பார். சரியா? அதுக்கப்புறம் பால்பன் அதை ஒழிச்சிருப்பார். சரியா? ஸோ குப்புதீன் ஐபக்கோட அடிமையா இருக்கனால இந்த ஆப்கானிய பிரபுக்களோட இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இல்துமிஷ் அந்த 40 குழுன்னு சொல்லக்கூடிய சகல்கானியை ஆரம்பிச்சிருவார். பால்பன் ஒழிச்சிருவார். ஃபெரோஷா துக்ளக் வரைக்கும் அது வராது. ஏன்னா பால்பன் தான் ஒழிச்சிட்டார்ல. ஸோ அப்ப இதுவும் தவறாதான் பொருத்தப்பட்டிருக்கு. அப்ப 4ம் 2ம் 4ம் தவறு.
சரியா? அப்ப 2 4 ஆப்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதான் இருக்கு, போட்டு பாரு. சரி, இது என்ன அப்படின்னா முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்களை வெளியிட்டிருக்கார், டோக்கன் கரன்சி. அவர் என்ன பண்ணுவாரு, வெள்ளி தங்கத்தோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்கோசரம் அடையாள நாணயங்கள் செப்பு நாணயங்கள் நிறைய விடுவாரு. அது என்ன ஆகும் அப்படின்னா புழக்கம் நிறைய கள்ள நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்துடும். ஸோ அதான் அடையாள நாணயங்கள். ஸோ இது ரைட்டு. குப்புதீன் ஐபக்க லால் பக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. லால் பக்ஷா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா இது கொடுத்திருப்பாரு, நிறைய தியானம்லாம் தானம் கொடுத்திருப்பார். லால் பக்ஷா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லட்சம் கொடுப்பவர்னு அர்த்தம். குப்புதீன் ஐபக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமா தானம் கொடுத்திருப்பாரு. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லஷ் பக்ஷா லால் பக்ஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நிறைய தானத்தை கொடுத்ததுனால அவருக்கு அந்த பேர் இருக்கும். சரியா? தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து, காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்ற. ஃபைன்ஸ் ஆர் மென்ஷர்ட் இன் த காசக்குடி பிளேட். நேற்று நடத்தின லைவ்ல வந்திருக்கும். காசக்குடி செப்பேடு மானியங்களை பற்றியும் அபராதை பற்றியும் குறிக்கும். யாரு? வெரி குட், நந்திவர்மன், முதலாம் நந்திவர்மன். சரியா? நரசிம்மர் வர மாட்டாரு, பரமேஸ்வரர் வர மாட்டார், தண்டி வர மாட்டார், நந்திவர்மன் தான் வருவார். காசக்குடி செப்பேடுகள் அப்படின்னாவே நந்திவர்மன். நேற்று பார்த்தோம். சரியா? அடுத்து, ஆப்கானிலுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர். வாட் வாஸ் த லாஸ்ட் பேட்டில் ஃபார் த பேட்டில் ஆஃப் பாபர் பவுட் அகைன்ஸ்ட் ஆப்கன்ஸ்? என்ன போர்? பாகா சாகா, பானிபட், கன்பா, சந்தேரி, காக்ரா. எது? காக்ரா. சந்தேரி மௌனிராய். கன்னோசி போர் யாரா இருக்கும்? கன்னோசியும் சௌஷாவும் 1539-40. ஹிமாயினுக்கும் ஷெர்ஷாவுக்கும். சரியா? இது 1526, 27, 28 வரும் காக்ரா. சரி, 29. இது 28. படிச்சதுதான், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க, போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். தெரிஞ்ச கேள்வி ஒன்று வரும், தெரியாத கேள்வி ஒன்று வரும். கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று எது? Which of the statement is incorrect regarding சமுத்திரகுப்தா? குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர். He was the third ruler of Gupta dynasty. இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது. இவர் மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை பெற்றார். இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாருங்க. குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளரா? இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், அடுத்து கடோத்கஜர், அதுக்கப்புறம் சந்திரகுப்தர், 4வது தான் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அப்ப இது தவறு. தவறான பதில் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 1 தவறுதான். எப்படி? 1 தவறுதான். இது தவறு. சரி, இடையில வந்து கொஞ்சம் நெட் கனெக்ஷன் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் அப்படிங்கிறது தான் தவறு. சரிங்களா? அப்ப இது தவறான கூற்று தான். நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 4. இப்ப 2 3 கரெக்டுங்கிறது நமக்கு தெரியும். சரியா? 2 3 இங்க வருது, 2 இங்க வருது, 1 2 3 இங்க வருது. சரியா? அப்ப இது இல்லாத இது மட்டும்தான். ஈஸியா போட்டு போயிடலாம். அடுத்த கேள்வி, தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? தபதி ஆற்றின் மீது அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாகாணம் தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு எது வராதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வராது. சரியா? நந்தபார் அப்படிங்கிறது இது பக்கமா தான் இருக்கும். தௌலதாபாத், தேவகிரி, தக்காணத்து கீழே இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காண்டேஷ்.
சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளுக்கு தெரியலங்கிறது பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை பொருத்துக. The question or matching type question, select the correct answer from codes given below. சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், புத்தகுப்தர், கந்தகுப்தர். சரியா? ஃபர்ஸ்ட் சமுத்திரகுப்தர். பொறுத்துங்க. ஆக்சுவலா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எனக்கே சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கேள்விதான். இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஈரான் தூண் கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நாம பார்த்தது புத்தகுப்தர் தான் ஈரான் தூண் கல்வெட்டு நமக்கு தெரியும். சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரி கல்வெட்டு, இது நமக்கு தெரியும். புத்தகுப்தருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பகாப்பூர் செப்பேடு கொடுத்துருக்காங்க. ஸ்கந்தகுப்தருக்கு ஜினாகர் ராக் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் அப்படின்னா எனக்கும் தெரியல. சரியா? ஏன்னா சில இடங்கள்ல நமக்கு புத்தகுப்தர்னா ஈரான் தூண் கல்வெட்டை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சி தூண் கல்வெட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதயகிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கந்தகுப்தருக்கு சில இடங்கள்ல ஜுனாகத் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பகாப்பூர் செப்பேடு இவர் எழுத்துல வந்தாங்களா அப்படிங்கிறதான் டவுட். சரியா? எதுக்கும் இதை பார்த்து வச்சிங்க. ஆப்ஷன்ல குழப்பிக்க வேணாம், படிச்சது படிச்சதாவே இருக்கும், இதை பார்த்து வச்சிங்க. சரியா? ஸோ அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி? இது நமக்கு யாருக்குமே சரியா தெரியாத ஒரு விஷயம். ஜலாலுதீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்பரோட பேர் நாம் பார்த்திருப்போம். ஸோ அப்ப இது வராது. ஜைனுல் அப்தீன், ஜமாலுதீன். பாபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜமாலுதீன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வரும். ஸோ அலாவுதீன் கில்ஜியோட அசல் பேர் வந்து பாத்தீங்கன்னா அலி குர்ஷப். இது அலி குர்ஷப், தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த கேள்வி, ராஜபுத்தர்களின் தற்கால வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. த டெம்பரவரி எக்லிப்ஸ் ஆஃப் ராஜபுத்ரா facilitated Babur to establish his rule in India. Reason, the battle of Kanwa, சரியா? கன்வா resulted in the defeat of ராஜபுத்திர கான்ஃபெடரசி. கன்வா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்புக்கு தோல்விக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கன்வா போர்ல யார வந்து தோக்கடிப்பாரு? ராணா சங்கா. சரியா? ராணா சங்கா இப்ராஹிம் லோடியோட தம்பிங்க, இன்னொரு சில பேர்லாம் சேர்ந்து மோதுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டுருவார். ஸோ கன்வா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பு தோல்விக்கு காரணமாக அமைந்தது கரெக்டு தான். சரியா? இது கரெக்டு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஸோ ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி. ஸோ அப்ப இதுல வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம் தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான். ஸோ அடுத்த கேள்வி, அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் நடத்தினார். அக்பர் approached his subject with liberal ideas. அக்பர் டியூட்டர் அப்துல் லத்தீப் taught the principle of sul-e-gul to அக்பர். அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு சுல்-இ-குல் என்ற கொள்கையை போதித்தார். அக்பரோட ஆசிரியர் வந்து அப்துல் லத்தீஃப்ங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நானே பார்த்திருக்கேன், புக்ல எந்த இடத்துலயுமே இல்லை. ஸோ சுல்-இ-குல் அப்படிங்கிறது அனைவருக்கும் அமைதி, உலக அமைதி அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டோம். ஸோ உலக அமைதிங்கிறப்ப தாராளவாத கொள்கை தான். ஸோ அதை காரணம் இதுதான். ஸோ சரியான விளக்கம் தான். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, காந்தாரா கலைப்பாணி ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் பியர்ஸ் த மார்க் ஆஃப் ஹெலினிஸ்டிக். இக்கலையின் செல்வாக்கு ஹீனயான பிரிவில் வளர்ந்தது. ஹீனயான ஃபார்ம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை த ஆர்டி. ஸோ காந்தார கலைபாணி இந்த அடையாளத்தை கொண்டுங்கிறது ரைட்டு தான். இந்த கேள்வி நான் இதே மாதிரியே நான் எடுத்திருப்பேன். இதே கேள்வி இந்த பாயிண்ட்டை நான் எடுத்திருப்பேன். நேற்று நடந்த டெஸ்ட்ல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சார் நேற்று நடந்த, அதாவது அந்த பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ
காந்தாரக்கல்லை எதுக்கு வளர்த்துனாங்க அப்படின்னா சிற்பக்கலையின் மூலம் மகாயான பிரிவை வளர்த்துறதுக்கு. மகாயானம் ஹீனயானம்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ சரி, ஆனால் பி சரி, ஆர் சரி அல்ல. சரியா? அடுத்து, மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வாட் வாஸ் த நேம் given to the rural officials during the Mauryan administration? ஸோ நகரிகர்கள், அமாத்தியர்கள் அப்படிங்கிறது, அமாத்தியாலாம் வந்து குப்தர்ல வர்றது, இதுலேயும் வரும். கொஞ்சம் பெரிய போஸ்ட் அமத்தியா சச்சுவா அப்படிங்கிறதான். நகரிகர்கள் அப்படிங்கிறது நகரப்பிரிவை பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல கிராம பிரிவை பார்த்துக்கிட்டீங்க, கிராம மணிகள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும், அது கொடுக்கல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமெனாய். இது சார் கேள்விப்பட்டது இல்லையே, கேட்டா என்ன பண்ணுறது? கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எது வராதுன்னு தெரிஞ்சு, இது வராது பெரிய போஸ்டிங்க்கு, நகரப்புற இங்க கிராமம் கொடுத்துறேன். அப்போ இது 2 வரா, 2ல் ஏதாவது ஒன்று, 2ல் ஏதாவது ஒன்று போடுங்க. தெரியலனா 2 பாருங்க ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன், அஸ்டோமனாய் அக்ரோமனாய் அப்படின்னு வந்துருச்சு. 2ல் ஏதாவது ஒன்று போடுங்க. சரியா? ஸோ அடுத்து, சுல்தான் பெரோஷா துக்ளக் ஜிஸ்யா வரியை விதிக்கவில்லை. அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கானி ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். சார் கானி ஜஹான் அப்படிங்கிறவர் நாம இங்க பார்த்தோமே, அக்பரோட அவையில பார்த்தோமே, அப்ப இது தவறு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ சுல்தானா பெரோஷா துக்ளக் ஜிஸ்யா வரியை விதிக்கலைங்கிறதே தவறு தான். ஜிஸ்யா வரியை தூக்குனது யாரு? கொண்டு வந்தது இல்துமிஷ், குப்புதீன் ஐபக். தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் தூக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் மறுபடியும் விதிச்சிருப்பாரு. குப்புதீன் ஐபக்கும் அக்பருக்கும் நடுவில் பெரோஷா துக்ளக் வருவார். சரியா? அப்ப இவர் ஜிஸ்யா வரியை விதிக்கவில்லை அப்படிங்கிறது தப்பு. பெரோஷா துக்ளக் டிட் நாட் லெவி ஜிஸ்யா டாக்ஸ் அப்படிங்கிறது தப்பு. ஹிஸ் இன்ஃப்ளூயன்சியல் மினிஸ்டர் கானி ஜஹான் மக்பூல் வாஸ் எ கன்வெர்டட் ஹிந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ரைட்டு, ஏ தவறானது, ஆர் சரி. கானி ஜஹான் மக்பூல் அப்படின்னு கொடுத்து, ஆக்சுவலா கானி ஜஹான் அப்படிங்கிறது, கானி ஜஹான் ரஹீம் அப்படிங்கிறது அக்பரோட இதுல வரக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளக்குள்ள வரக்கூடிய ஒரு ககாத்தி அரசர். அதுதான் பாருங்க முழு பேர் கொடுத்துட்டாங்க, கானி ஜஹான் மக்பூல். இவர் வந்து ககாத்திய பேரரசர், இந்து அரசர். அவர் ஹைதராபாத்தோட ஆளுநரா நியமிச்சிருவாங்க, இப்ப இருக்கிற தெலுங்கானா. சரிங்களா? இவருக்கு ஒரு கல்லறை கூட இருக்கு, திலங்கனியில் ஒரு கல்லறை கூட இருக்கு. சரியா? பார்த்து வச்சுங்க. முகலார ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருந்தவர் யார்? அமீன் திவான் கொத்வால் பௌஜ்தார். கொத்வால் அப்படிங்கிறவரு இந்த காவல்துறை அப்படிங்கிறத பார்த்திருப்போம். சரியா? சுபேதார் கீழே இருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பௌஜ்தார் தான். யாரு? பௌஜ்தார். அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர். அலாவுதீன் ஹசன் ஷா வாஸ் சக்சீடட் பை, யார் அவருக்கு அப்புறம் பதவிக்கு வந்தார்? முதலாம் முகமது ஷா, அகமது ஷா, ஃபெரோஸ் ஷா, ஜாபர் கான், 2ஆம் அலாவுதீன். அலாவுதீன் ஹசன் ஷானா யாரு? முதல்ல பாமன் ஷா. அலாவுதீன் ஹசன் கங்கு தான் அலாவுதீன் ஹசன் ஷா. ஸோ அலாவுதீன் ஹசன் கங்குக்கு அப்புறம் வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. அதுக்கப்புறம் இவர் சிலது வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் முகமது பற்றி தான் சொல்லுவாங்க. அகமது ஷா, ஃபெரோஸ் ஷா ஷாலாம் வந்திருக்க மாட்டாங்க. ஜாபர் கான் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேர் தான். 2ஆம் அலாவுதீன் அவரோட பேர் இல்லை, குழப்பத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷா, முதலாம் முகமது ஷா. அலாவுதீன் ஹசனுக்கு அப்புறம் வந்தது முதலாம் முகமது தாங்க. அவர் தானே இந்த 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவில் வந்திருக்கும். அஷ்டபிரதானுக்கு ஒரு இதா பார்த்துருப்போமே. சரியா? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? Which one of the following statement is correct? ஹிமாயுன் நாமா completed by குல்பதன் பேகம். ஹிமாயுன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம். பதூனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். பதூனி டிரான்ஸ்லேட் பகவத்கீதா இன்டு பெர்ஷியன். தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். தோடர்மால் டிரான்ஸ்லேட்டட் த பாகவத புராணா இன் பெர்ஷியன். ஹஜி இப்ராஹிம் சர் ஹிந்தி டிரான்ஸ்லேட் அதர்வ வேதா. ஹஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை
மொழிபெயர்த்தார்? என்னங்கிறத பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு, இது கரெக்ட். பதூனி அப்படிங்கிறது மட்டும்தான் தவறு. தோடர்மால் தான் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். இவர் இப்ராஹிம் சருங்கிறது அதர்வ வேணத்தை மொழிபெயர்த்திருப்பார். ஹிமாயின் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம். சரியா? 2 மட்டும்தான் தவறு. ஸோ அடுத்த கேள்வி, பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சில பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஆட்சிகால அடிப்படையில் சரியான வரிசையை இது பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அட்டு மாதிரி போட்டலாம். ஃபர்ஸ்ட் சமுத்திரகுப்தர் வந்துடுவார். சரியா? 2. அதுக்கு முன்னாடி கடோத்கஜர் வந்திருப்பார் பாரு, கடோத்கஜர் அப்போ 3 வந்துடுவார். இப்போ 3, 2, 1, 4 தான் ஆன்சர். ஸ்கந்தகுப்தர் கடைசி தெரியும், குமாரகுப்தர், கந்தகுப்தர். ஈஸியா போட்டலாம். ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். அலாவுதீன் ஹசன் ஷாக்கு பின்னாடி இது நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இது நம்ம மேலே பார்த்துட்டோம்ல, ரிப்பீட்டாக இருக்கு, இது பார்த்தாச்சு. கீழே குறிப்பிட்டவரில் அக்பர் பற்றிய தவறான கருத்து. which was the following statement is or incorrect? அக்பர் தவறான கருத்து. அக்பர் அவர் தாயார் கவரப்பட்டார். அக்பர் was influenced by his mother. அக்பர் ரூப்மதியை பாஷ் பகதூரிடமிருந்து கவர்ந்தார். பைரம் கானை அக்பர் கொண்டார். அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார். தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. பைரம் கான் அக்பர் கொன்றுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கொன்றுக்க மாட்டார். ஸோ இது பாருங்க, இது கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அக்பரை பற்றிய தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ சரி, பி சி டி தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன எப்படின்னே தெரில. ஏ சரிங்கிறது ஏ தவறான கூற்றா அப்படிங்கிறது தெரில. சரியா? சரி, எதுக்கும் பார்த்து வச்சுப்போம். அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பை மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்டு. அக்பர் ரூப்மதியை பாஜ் பகதூரிடமிருந்து கவர்ந்தார். பாஜ் பகதூர்கிட்ட இருந்து குஜராத்ன்னு நினைக்கிறேன். சரியா? பைரம் கானா அக்பர் என்ன பண்ணிருப்பாரு, வெளியே அமைச்சிருப்பாரு, மெக்காவுக்கு அனுப்பியிருப்பாரு, அங்க வேற ஒருத்தன் கொண்டு இருப்பான். சரியா? அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார். சித்தூர் படையெடுப்பு கொள்ளையடிக்கிறதுக்கோசரம் அடைச்சது வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. சரியா? ஸோ பார்த்துங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நேம் ஆஃப் த கிங் ஹூ இன்ட்ரடியூஸ் த அஸ்வமேதா டைப்ஸ் ஆஃப் கோல்ட் காயின் பீரிங் த பிகர்ஸ் ஆஃப் லக்ஷ்மி அண்ட் கங்கா. ஸோ அஸ்வமேத யாகத்தை குப்தர்கள் காலத்தில் 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர்னு நினைக்கிறேன். சரியா? 2 பேர் தான் அஸ்வமேத யாகத்தை நடத்திருப்பாங்க. ஸோ சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தரோ ஸ்கந்தகுப்தரோ இல்லை வரமாட்டாங்க, 2 பேர்த்துல வருவாங்க. இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சரியா? லட்சுமி கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். சரியா? ஸோ அடுத்து, குப்த அரசர்களில் மகாராஜாதிராஜா என்ற பெயரை சூட்டி கொண்டவர்? ஸ்ரீகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர்னு கொடுத்திருக்காங்க. சார், மகாராஜாதிராஜனா 2 பேர் இருப்பாங்களே, யார் யாரு? 1ஆம் சந்திரகுப்தரும் சமுத்திரகுப்தரும் இது பண்ணிப்பாங்க. சரியா? ஆனா இங்க 2 பேருமே ஆப்ஷன்ல வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது என்ன சார் பண்றது? ஸ்ரீகுப்தர் மகாராஜான்னு போட்டுக்குவார், இவர் வரமாட்டாரு. குமாரகுப்தரும் வரமாட்டாரு. சார், 1ஆம் சந்திரகுப்தரும் சமுத்திரகுப்தரும் போட்டுப்பாங்க. ஸோ அப்ப முதல்ல போட்டது யாரு? முதல்ல சூட்டி கொண்டவர் யாரு? 1ஆம் சந்திரகுப்தர். அவருக்கு அப்புறம் தான் அவர் பையன். ஸோ இப்படிதான் போடணும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, மிலின் பன்காவை எழுதிய பெருமைக்குரியவர் யார்? விச் ரைட்டர் இஸ் கிரியேட்டட் வித் ஹேவிங் ரைட்டன் மிலின் பன்கா? மிலின் பன்கா அப்படிங்கிறது ஒரு பௌத்த சமய காப்பியம். பாக்டீரிய அரசன் பேரரசர்கானுக்கும் சரியா நாகசேனர் அப்படிங்கிறவருக்கும் இடையே நடைபெற்ற ஒரு விவாதமாக தான் இந்த நூல். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
சரியா? ஸோ நாகசேனர். இங்க பாருங்க, இல்லை எல்லாருமே பௌத்த சமயத்தில் அஸ்வகோஷர், புத்த கோஷர், புத்த சரிதா. இங்க பாருங்க, இதெல்லாம் 23ல கேட்கப்பட்ட கேள்விகள். பௌத்தம் சமணம்லாம் உள்ள வருது. இது சம்பந்தமான கேள்விகள்லாம் வரும். இந்த பாடலாம் கொஞ்சம் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துங்க. மிலியன் பெல்கானா ராகசேனர். சரியா? ஸோ எந்த இணைகள் சரியாக பொருந்துகின்றன? இத்மத் உத் தௌலா கல்லறை நூர்ஜஹான். Which are the pairs are correctly matching? மாஸ்க் அட் சம்பல், ஜம்மா மசூதி, பானிபட்ல உள்ள காபூலிக் மசூதி. இங்க பாருங்க, இதிமெத் உத் தௌலா. இந்த ஆப்ஷன் முதல்ல பாருங்க, 1 2 3 1 2 4 1 2. அப்போ 1 கரெக்டுங்கிறது தெரியும், எல்லாத்துலேயும் 1 வருது. சரி, 1 அடிச்சிருங்க. சரியா? ஜும்மா மசூதி ஷாஜகான் கட்டினாரா? ஆமா, ஜும்மா மசூதி ஷாஜகான் கட்டினது 1. ஸோ அப்போ இது ரைட்டு. அப்போ 1 3 எங்கே வருது? 2 இடத்துல வருது. சரியா? அவுரங்கசீப்பு லாகூரில் பாதுஷாகி மசூதின்னு ஒன்று கட்டியிருப்பார். லாகூரை தவிர வேற எங்கேயும் கட்டியிருக்க மாட்டார். இது தவறு, இது தவறு. ஸோ அப்போ 1 2 3 தான் இதற்கான ஆன்சர். இங்கே பாருங்க, இத்மித் உத் தௌலா கல்லூரி நூர்ஜஹான், அவருக்கோசரம் நூர்ஜஹானோட அப்பா. ஸோ இத்மித் உத் தௌலா கல்லூரி நூர்ஜஹான் கட்டியிருப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா நூர்ஜஹானோட கணவரான ஜஹாங்கீர் கட்டியிருப்பாரு. ஜஹாங்கீர் பேர் கொடுக்கல. சரியா? ஆனால் அதை நம்ம ஜஹாங்கீர் பேர் கொடுக்கலங்கிறதுக்கோசரம் அதை ஒதுக்கிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே 1 வந்துருச்சு. ஜும்மா மசூதி ஷாஜகான் கட்டினாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ 1 2 1 3 எது எதில் வருது? 2 இடத்துல வருது. பானிபட்டில் இருக்கிற இவரு நம்ம அவுரங்கசீப் கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருக்கிற ஒரே ஒரு மசூதி தான். இது பாதுஷா. இந்த காபூலிக் பாக் மசூதி அப்படிங்கிறது, பானிபட்டில் இருக்கிற காபூலிக் பாக் மசூதிங்கிறது இந்த யாரு கட்டியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாபர் கட்டியிருப்பார். பாபரோட பானிபட் போர் இருக்கு இல்லையா, முதலாம் பானிபட் போர், அதோட வெற்றியின் நினைவா அவர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த இடத்துல கட்டியிருப்பார். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதை கட்டினது யாரு? பானிபட்ல காபூலிக் மசூதி பாபர். சரியா? ஸோ அடுத்து கூற்று காரணம். சரியா? இன் 1299 1299 அலாவுதீன் கில்ஜி டிசைட் டு கேப்சர் மால்வா அண்ட் குஜராத் அண்ட் சென்ட் a large army under 2 of his general. 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதியின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார். He had strong reason for his expedition as not only were this area fertile and populous but also controlled the western seaports and trade routes connecting them with the Ganga Valley. இந்த படையெடுப்புக்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. இந்த பகுதிகள் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டதாக இருந்ததோடு மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளை வர்த்தகம் செய்வதற்கான இணைப்பு வழிகளாகவும் இருந்தன. போத் ஏ. இல்லை, இதுக்கான ஆன்சர் என்ன? இவ்வளவு பெருசா கொடுக்குறாங்கனாவே இது சரியான விளக்கம் தாங்க. பாருங்க, அவர் ஏன் இதை படையெடுக்கிறதுக்கு அனுப்புனா, இந்த டேட்டா நமக்கு தெரியாது. சரியா? இதை படிங்க. 2 பேர் அனுப்புனாங்க, காரணம் அது வளமா இருந்துச்சு. ஸோ சரியா தான் இருக்கு, போட்டு போயிடணும். சரியா? நம்மளுக்கு தெரியாத கேள்வி இப்படி அணுகலாம். இந்த மாதிரி பெருசா கொடுத்தாங்கன்னாவே மேக்சிமம் இதான் ஆன்சரா வரும். இல்லைனாலும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார். யாரு? 2ஆம் ஹரிஹரர், 2ஆம் புக்கர், 2ஆம் விருபாக்ஷா, 2ஆம் தேவராயர். பெரிய அணையை கட்டியது 2ஆம் புக்கர். யாரு? 2ஆம் புக்கர். சரியா? கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை எந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்? டூரிங் த ரூல் ஆஃப்
Gilji dynasty. The merchant has to bring all their goods to sales. ஷராய் அடில், கர்கானா, கொத்துவால், இக்தா. இங்க பாருங்க, கொத்துவாலுங்கிறது வராது, அது ஒரு அரச பதவி. இக்தாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிலங்களுக்காக கொடுக்கிறது. கர்கானா அப்படிங்கிறது தொழில் கூடங்கள். அப்ப என்னது? ஷராய் அடில். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஷராய்னா வணிகர்கள் தங்கக்கூடிய இடம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வணிகர்கள் மேட்ச் பண்ணுதா, ஷராய்ன்னு போட்டு போயிடணும். தமிழ்ல இங்க பாருங்க, நம்மளோட புக்கில் சராய்கள்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் கேள்வியில் அதே மாதிரி கேட்க மாட்டாங்க. ஷ்ராய் அதே மீனிங்கில் கேட்பாங்க. ரெண்டுக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் வருதான்னு தான் பார்க்கணும். மற்ற ஆப்ஷன்லாம் தெரிஞ்சிச்சுன்னா போட்டு போயிடலாம். கொத்துவால் வராது, இக்தா வராது, கற்கானா தொழில் கூட. அப்போ இருக்கிறது ஒன்று தான். புரியுதா? ஸோ அடுத்து, விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகள் எவை? சரியானவை எவை? ரைட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டது. ஃப்ரீ ட்ரேட் வார் இக்னோர்டு. புகழ்பெற்ற பெர்ஷியன் தூதுவர் அப்துல் ரஷாக் இரண்டாம் தேவராயர் தனது அரசவைக்கு வளைத்தார். விஜயநகர பேரரசு முதலாம் ஹரியரால் நிறுவப்பட்டது. விஜயநகர படைகள் பாமணி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. ஸோ இரண்டாம் தேவராயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருப்பாங்க? அப்துல் ரசாக் வந்திருப்பார். அப்படியே அவர் சாமரின் இதுக்கும் போயிருப்பார். ஸோ இது ரைட்டு. கடல் வணிகம் புறக்கணிக்கப்பட்டதுன்னா இல்லை. சரியா? இது தவறான ஒன்று. விஜயநகர பேரரசு முதலாம் புக்கர் ஹரியரால நிறுவப்பட்டது. முதலாம் ஹரியரர் புக்கர். ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். விஜயநகர படைகளை பாமணி படைகள் தோக்கடிச்சுன்னா இல்லை, எல்லா கூட்டுப்படைகள் தான் தோக்கடிச்சிச்சு. ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2ம் 3ம். ஸோ அடுத்த கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர்? அதெல்லாம் குமாரகுப்தர். போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த கேள்வி, இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது? விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் டிஸ்கிரைப்டு த கிடில் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்ட்? ஈஸியான ஆன்சருங்க. இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் ஐஹோல். ஐஹோல் அல்லது ஐஹோலே. இங்க பாருங்க, கைலாசா தலைவரோட பேர் கொடுத்திருக்காங்க. நித்யானந்தாவோட இது கைலாசா. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு போட்டு போயிடாதீங்க. சரியா? அடுத்து, பீஜப்பூரில் அடில்ஷாகி பேரரசு யாரால் நிறுவப்பட்டது? ஹூ ஃபவுண்டட் த அடில்ஷாகி கிங்டம் ஆஃப் பீஜப்பூர்? முகமது கவான். அவர் வரமாட்டார், உங்களுக்கு தெரியும். சரியா? அவரு பாமணி கீழே இருந்திருப்பார். முகமது ஷா, முதலாம் முகமது ஷா, இவரும் பாமணியோட அரசர் தான். மூன்றாம் முகமதோட படைத்தளபதி முகமது கவான். ஸோ இவர் வரமாட்டாரு. முதலாம் முகமது ஷா பாபுனியோட அரசர். அதுக்கு முன்னாடியே பீஜப்பூர் ஃபெரார்லாம் அவர் பிரிச்சிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் அதில் ஷா. பீஜப்பூர்னா அடில் ஷாகி அப்படின்னு வந்தா அதுதான் அடில் ஷா. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, கால வரிசைப்படுத்தி அடக்குக. இளவரசர் குஸ்ருவின் கழகம், ஷவுஷாபோர், பஞ்சாபில் புபானிக் பிளேக், பேட்டில் ஆஃப் கன்வா. ஷவுஷா. ஸோ 1539. கான்வா 1527. இளவரசர் குஸ்ருவின் கழகம். குஸ்ருவோட கழகம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜஹாங்கீர் ஆட்சியில் வரும். இளவரசர் குஸ்ருவோட கழகம் வந்து பாத்தீங்கன்னா 1605, 6 இந்த காலகட்டங்கள். சரியா? பஞ்சாப்ல பிளேக் நோய் வந்தது 1897. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எது வரும்? கன்வா போர் வரும். அதான் காலத்தால் முந்தியது. அப்போ 4 தான் ஃபர்ஸ்ட். இங்கே பாருங்க, ஒன்னே ஒரு ஆப்ஷன் இது. எதையுமே போட தேவையில்ல, போட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது எது? இதான் 27. சவுஷா அதுக்கப்புறம். ஸோ அப்போ 4 தான் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் பஞ்சாப்ல புபானிக் பிளேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1897. இளவரசர் குஸ்ருவோட கழகம் 1600. 1556ல் யார் வருவா? பாபர் வந்துருவார். சரி, அக்பர் வந்துருவார். அவர் ஒரு 40 வருஷம் ஆளுவார். அப்போ 1600 காலகட்டங்களில் தான்
ஜஹாங்கீர் ஆட்சி காலம். ஜஹாங்கீர்ல ஆட்சி காலத்தில் இளவரசர் குஸ்ருவோட கலகம் பண்ணும்போது இளவரசர் அர்ஜுன் சிங்கோட இளவரசர் குஸ்ருவை பிடிச்சி கண்ணை நோண்டிவிட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ண சீக்கி குரு தூக்கில் போட்டுருவார். சரியா? நுணுக்கமான வருஷம் தெரியலனாலும் யாருக்கு அப்புறம் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்த கேள்வி, பீகார் நாலந்தாவில் உள்ள செப்பு சிலை எத்தனை அடி உள்ளது? The copper statue of Buddha about feet high, நாலந்தா, பீகார். நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். சுல்தான் கஞ்சில 7 அடி, பீகார்ல 18 அடி. சரியா? அடுத்து, சூர் வம்சத்தை நிறுவியவர். சூர் டைனஸ்டி ஃபவுண்டட் பை அக்பர், பாபர், ஷெர்ஷா, தேஜ் பகதூர். யாரு? சூர் வம்சம் சூர்தாஸ், ஷேர்கான் அல்லது ஷெர்ஷா, ஃபரீத் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். சரியா? அடுத்த கேள்வி, அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என்று பரலாறும் அறியப்பட்டவர். The court of Akbar was popularly known as Blind Heart of Agra is துக்காராம், மீராபாய், சூர்தாஸ், ராமானந்தர். இங்க பாருங்க, துக்காராம, சூர்தாஸ் இவங்க எல்லாமே பாடகர்கள் தான். சூர்தாஸ் தான் பார்வை பறிபோன ஒரு பாடகர். சரியா? மீராபாயும் ஒரு பாடகர் தான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அக்பரோட அவையெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. ராமானந்தர் அவங்கெல்லாம் இந்த பக்தி இலக்கியத்தை வடநாட்டு கொண்டு போனாங்க. ராமானுஜரின் சீடரான ராமானந்தர். சூர்தாஸின் நாவ் வச்சிங்க, பார்வை திறனற்ற பாடகர். பின்வருவற்றில் தவறான இணை. From the following find out wrong pair. பாபர் நாமா சுயசரிதை, கோனார்க் சிவன் கோயில், குதிப்பினார் வெற்றி கோபுரம், முகமது இக்பால் உருது கவிஞர். முகமது இக்பால் நம்ம பார்த்திருப்போம், உருது கவிஞர் தெரியும். குதுப்பினார் பாத்தீங்கன்னா குப்புதீன் ஐபக் அவரின் வெற்றியின் நினைவாக டெல்லியில கட்டப்பட்டது, கரெக்ட். பாபர் நாமா பாபர், துசிக்கி பாபரி, பாபர் எழுதிய சுயசரிதை, கரெக்ட். கோனார்க்ல இருக்கிறது சிவன் கோயிலா? இல்லை, சூரிய கோயில். அப்ப தவறான இணை எது? கோனார்க்கு. சரியா? அடுத்த கேள்வி, இதுதான் கடைசி. இன்னும் 2 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். 40 கேள்வி, 42, 45 கேள்வி பக்கமா வந்துருங்க. சரியா? 1573 தோடார்மாலால் அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். 1507 in தோடர்மால் 1573 தோடர்மால் conducted his famous systematic survey of all lands of ஜப்புதி முறை. எங்க பண்ணாரு? எங்க அப்படின்னா குஜராத். அக்பர் தனது வளர்ப்பு சகோதரர் மிர்ஷா அல் கோகாவை டேஸின் ஆளுநராக நியமித்தார். அக்பர் appointed his foster brother மிர்ஷா ஆஷிஷ் கோக்ரா as the governor of வங்காளம். சரியா? நம்ம ஒரு 45 கேள்விக்கு மேல பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு நிறைய புது இன்ஃபர்மேஷனா இருக்கும். அது மாதிரி தான் நான் ப்ரீவியஸ் இயர் எடுத்துட்டு வந்தேன். தெரிஞ்சுக்காத நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிட்ட கேள்வி எடுத்து என்ன பண்றது? சரியா? எல்லாம் 1க்கு 2 தடவை பார்த்துங்க. இதுல இருந்து கேட்டாலும் கேட்கலாம். இதெல்லாம் 2023 நடந்த தேர்வில் கேட்கப்பட்டது. சரியா? இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைவ்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.